புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூர் முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சாமிநாதன், வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டமாகவும் அதிக வாடிவாசல்களை கொண்ட மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டின் 2025ஆம் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குடியில் கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் முத்துமாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று காலை மாவட்ட நிர்வாகத்தின் முழு அனுமதியுடன் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் உறுதிமொழி வாசிக்க மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முதலில் கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 700 காளைகள் களமிறங்கி வீரர்களை பந்தாடி வருகின்றன. அதற்கு ஏற்றாற்போல் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கு பெற்று காளைகளை கட்டித்தழுவியும் வருகின்றனர். சீறிவரும் காளைகளை வீர தீரத்துடன் காளைகளை அடக்கி வரும் வேளையில பரிசுகளை பெற்றும் வருகின்றனர். வீரர்களின் பிடிக்காமல் சொல்லும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளாக குக்கர், மிக்சி, கட்டில், சைக்கிள், வெள்ளிக்காசு, ரொக்கப்பணம் ஆகியவை பரிசுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கைத்தட்டி விசிலடித்து உற்சாகமாக கண்டுகளித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமிநாதன்.